அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களே, நண்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான சூட்சமமான விஷயங்களை பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. ரோகிணி நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம். இது ஒரு சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். முக வசியத்தை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது கண், வாய், மூக்கு, காது இந்த உறுப்புகளை ஆளுமை செய்யக்கூடியது சந்திரன். அதற்கான ஆளுமை ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து வருகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய காரியங்களும் மந்திரங்களும் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம். பெண் பார்த்து தருதல். நீங்கள் மேட்ரிமோனியல் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். தாலிக்கு பொன் உருக்குதல், நகையில் சார்ந்த தொழில் இருக்கலாம். பூ முடித்தல், திருமணம் சம்பந்தம் செய்துதல், மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் உங்களுக்கு கைகூடும். மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்ட சர்வீஸை, சேவையை, உதவியை நீங்கள் செய்யுங்கள். குழந்தையை அமைதிப்படுத்துவது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவ் சென்ஸாக மாறும். குழந்தையை அமைதி செய்வது, பெயரிடுவது, அதெல்லாம் அதாவது சுபகாரியங்களுக்கெல்லாம் மிக உகந்த நாள்னா அது இந்த ரோகிணி நட்சத்திர நாள் தான். புத்தகங்கள் வெளியிடுதல ஃபங்க்ஷனில் அதிகமாக கலந்துக்கங்க. புத்தகங்கள் வெளியிடக்கூடிய நட்சத்திர நாளும் இந்த நாள் தான். ஸோ நவகிரக சாந்தி செய்தலும் இந்த நட்சத்திர நாளில் செய்யலாம். புனித யாத்திரை செல்வதும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம் சார்ந்த உதவிகளை செய்யுங்கள். கல்யாணத்தில் ஏதோ ஒரு முறையில் யாரோ ஒருத்தருக்கு உதவிகள் செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள்: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு மேற்கில் 19வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜம்புநாத ஈஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் நாவல் மரம் உள்ளது. அந்த நாவல் மரத்திற்கு அருகில் உட்கார்ந்து நீங்கள் வணங்குவது, வழிபடுவது, மந்திரங்களை ஜெபிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மிக முக்கியமாக உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில். அதற்கப்புறம் நெல்லிக்காடு, தஞ்சாவூருக்கு வடக்கே கும்பகோணம் சாலையில் 11வது கிலோமீட்டரில் ஜம்புநாதர் திருக்கோயில் உள்ளது. அங்கும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். செம்பாக்கம், செங்கல்பட்டுக்கு கிழக்கே திருப்போரூர் சாலையில் 18வது கிலோமீட்டரில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இருக்கு. அந்த கோயிலையும் நீங்கள் வழிபடலாம். கோரட்டூர், சென்னைக்கு மேற்கில் 10வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. அங்கும் வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கூற வேண்டிய சூட்சமமான அகர்ஷண மந்திரத்தை பற்றி இப்போது நான் உங்களுக்காக சொல்கின்றேன். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 48 முறையும், உங்கள் நட்சத்திர நாளில் 108 முறையும் ஜபிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அந்த மந்திரமானது பிரஜாபதியே சதுர்பாகி கமண்டுலஸ்வர விசுத்திர வர அபயகர பித்தே ரோகிணி தேவத அஸ்துமே. நான் மறுபடியும் உங்களுக்காக தெளிவாக சொல்கிறேன். பிரஜாபதி சதுர்பாகி, பிரஜாபதி சதுர்பாகி கமண்டலு அஷ சித்ருத்த வர அபயகர தே இப்தே ரோகிணி தேவத அஸ்துமே என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன வழிமுறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெறும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமாக அமைய மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.